ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக வீடியோவே போடல. மை அப்பாலஜைஸ் ஃபார் தேட். நக்ஷத்ரா சீரீஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிருத்திகா நக்ஷத்ரா, கார்த்திகை நக்ஷத்ரா. கார்த்திகை நக்ஷத்ராவில் பிறந்தவங்களோட குண நலன்கள் என்னென்ன, அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி டேலண்டட். ரொம்ப டேலண்டட் பீப்புள். தே ஆர் வெரி இன்டலெக்சுவல். ரொம்ப அதிபுத்திசாலிங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்றதே கிடையாது. தே ஆர் வெரி ஸ்கில்ஃபுல். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸ்கில் செட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 அந்த மாதிரி இருக்கும். இவங்க ஒரு பையனாக இருக்க பட்சத்தில் இவங்களை சுற்றி பொண்ணுங்க கூட்டம் எப்போதுமே இருக்கும். இவங்களும் பொண்ணுங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தே லவ் த கம்பெனி ஆஃப் விமன். எப்போதுமே சுற்றி பொண்ணுங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்க கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நட்சத்திரா கிருத்திகை நட்சத்திரா. யாருமே தன்னை கௌரவ குறைச்சலாக நடத்திடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் ரூல் பை சன். சூரியனோட நட்சத்திரம் இது. ஸோ ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, யாரும் நம்மளை குறைவாக நடத்திடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ கிருத்திகா நட்சத்திரத்தில் உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வெல் டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருங்க. அவங்கள குறைவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப தாராளமான மனசு படைத்தவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. ஓல்டேஜ் ஹோம் இல்லைனா சில்ட்ரன்ஸ் ஹோம் போயிட்டு அவங்களால முடிஞ்சதை கொடுக்கறது. ஒரு சாட்டர்டே இல்லை சண்டே போய் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, இல்லை சில்ட்ரன்ஸ் ஹோம் போயிட்டு அவங்களுக்கு தேவையான நோட்டு, புக்ஸ், பென்சில் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாலும் 50-100 எடுத்து கொடுக்குற பழக்கம் இவங்களுக்கு உண்டு. ரொம்ப சீரியஸான ஆளுங்களும் கூட. ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் எப்போதுமே சீரியஸாக தான் இருப்பாங்க. And they are fond of having sex. They have a strong libido too. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொண்ணுங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், பொண்ணுங்க கூட்டம். And they are fond of having sex. இவங்கள ஃபுட்டி அப்படின்னே நம்ம கூப்பிட்றலாம். அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. காட்டுத்தனமாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. அண்ட் கண்ட நேரத்துலையும் சாப்பிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது, ஆர்டர் பண்ணியோ இல்லை கார் எடுத்துகிட்டு ஒரு ட்ரைவ் போயிட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, அப்புறம் காலையில் எந்திரிச்சு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறது. ஒரு ரொட்டீனே இருக்காது. அப்புறம் மத்தியானம் நல்லா சாப்பிடுவாங்க, மீல்ஸு இல்லை நான்வெஜ் மீல்ஸு. பட் நல்லா சாப்பிடுவாங்க. இர்ரெகுலர் டைமில் சாப்பிடுவாங்க. ஒருத்தனை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. தே ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல். அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாகவும் இருக்கும். இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் பணக்காரனா ஏழையா, இவனோட மோட்டிவ் என்ன, இவன் சாதாரணமாக தான் நம்மளோட பழகிறானா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு நம்மக்கிட்ட பழகிறானா அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, இந்த பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக இருப்பாங்க. ரொம்பவும் ஹைட்டாக இல்லாமல் ரொம்பவும் குள்ளமாக இல்லாமல் ஒரு மீடியம் ஹைட்டில் இருப்பாங்க. கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்களுக்கு. அண்ட் முக்கியமாக ஷோல்டர்ஸ் ரொம்ப பெரிய ஷோல்டர்ஸாக இருக்கும். மசில்ஸ்லாம் நல்ல பில்டாக இருக்கும். ஜிம்முக்கெலாம் போக தேவையில்ல, நார்மலாகவே மசில்ஸ் இவங்க பில்ட் பண்ணலாம். ஷோல்டர்ஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா கடைசி 3 பாதம், கிருத்திகா நட்சத்திரத்தோட கடைசி 3 பாதம் ரிஷபத்தில் விழுது. ஸோ தே ஆர் ரிஷபம் இஸ் நோன் ஃபார் பிக் ஷோல்டர்ஸ். ஏன்னா அது காளையை குறிக்கிற இடம். ஸோ தட்ஸ் வை தே ஹாவ் அ வெரி பிக் ஷோல்டர்ஸ். பார்த்தாலே ஒரு போலீஸ்காரன், ஒரு ஆர்மியில் வேலை பார்க்குற ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் இவங்களோட பிஹேவியர் ரொம்ப ஜென்டிலாக, எல்லாருக்கிட்டேயும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதெல்லாமே நல்லா தான் இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் ரக்கடாக இருப்பாங்க. இது எல்லாமே பசங்களுக்கு. ஒரு பொண்ணு கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா மீடியம் ஹைட்டாக இருப்பாங்க. அண்ட் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. அவங்கள எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட 27வது வயசு வரைக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. 27 வயசுக்கு அப்புறமா அவங்களோட அழகு கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் தே ஆர் இன். மேபி கல்யாணமாக இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்க்குறதுல ரொம்ப பிஸியாகிடலாம். ஸோ அதனால் அவங்க மேலே அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமைஞ்சிரும். ஸோ 27 வயசுக்கு அப்புறம் அவங்களோட அழகு கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரலாம்.
இவங்க ஒரு பையனாக இருக்க பட்சத்தில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தாங்க சான்சஸ் அதிகம். அப்படி லவ் மேரேஜ் நடக்கலை அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. தெரிஞ்ச பொண்ணுன்னா இவங்க அப்பா சைடு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பொண்ணு, இல்லைனா அம்மா சைடு ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை தெரியும். அப்படி சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச பொண்ணை தான் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு நிர்வாக திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. வீட்டையும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு, இவங்களையும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு, பசங்களை ஒழுங்காக வளர்த்துட்டு, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு, சமைச்சிட்டு, வேலைக்கு போகிறதுனா வேலையும் ஒழுங்காக பார்த்துட்டு சூப்பராக ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ரொம்ப ரிலீஜியஸாகவும் இருப்பாங்க, கோயிலுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, சாமி பக்தி உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில சமயங்களில் ஹஸ்பண்ட் அப்ராடில் வேலை பார்க்குற மாதிரி, ஸோ அதனால் இவங்க தனியாக இங்கே பசங்களோட இருக்கிற மாதிரி சிச்சுவேஷனும் அமையும். கணவன் மனைவி கூட ஒன்றா சேர்ந்து வாழாத சிச்சுவேஷன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பட் எது எப்படி இருந்தாலும் ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பசங்களுக்கு. குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. அப்பாடா நம்ம ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம், நமக்கு நல்ல தாய் தந்தை அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அம்மாவோட அன்பு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். லெட்ஸ் சே தே ஆர் பார்ன் இன் அ ஃபேமிலி விச் ஹஸ் 3 children. 3 குழந்தைங்களோட இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா இவங்களுக்கு தான் அதிகமாக பாசத்தை கொட்டி கொட்டி வளர்ப்பாங்க. இவங்களோட அப்பாவும் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக தான் இருப்பாங்க, தெய்வ நம்பிக்கை உடைய ஒரு ஆளாக இருப்பாங்க. சொசைட்டியில் ஒரு நல்ல தெரிஞ்ச ஆளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் அப்பாவோட லவ் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில். அப்பாவோட அன்புக்காக கடைசி வரையும் ஏங்கிட்டே இருப்பாங்க. பட் அப்பாவோட அன்பு கிடைக்காத நேரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மாவோட அன்புன்றது 2 பேரோட அன்பையும் சேர்த்து பெரிய ஒரு லவ்வாக இவங்களுக்கு கிடைக்கும். பட் அப்பாக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இவங்க பிறந்ததுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்குமே வாழ்க்கையில் ஃபுல்லாக தடைகள், தாமதங்கள், ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற மாதிரியே இருக்கும் இவங்களுக்கு. ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பித்தாங்கன்னா பாதியிலே நின்றோம், அதை தொடர முடியாத ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஸோ 50 வயசு வரைக்குமே ஃபுல் ஆஃப் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான் இவங்க வாழ்க்கை. நடுவில் 25 to 35 ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி அமையுங்க. அது ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். நல்ல கல்யாணம், நல்ல குழந்தைகள், நல்ல வேலை, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுலேருந்து நல்ல லாபம். இந்த மாதிரி 25 to 35 நல்ல ஒரு பீரியடாக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி 50 to 56 வயசும் சூப்பராக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுலேருந்து பல மடங்கு லாபம், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்து பல பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி 50 to 56 சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களை செட்டில் பண்ணி விடுறது, அந்த மாதிரி 50 to 56 சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக அமையறது இல்லைங்க. ஒன்று கல்யாணமே ஆயிருக்காது இவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இவங்களோட 37வது வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். லேட் மேரேஜ், அதாவது 37 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகும். இல்லை முன்னாடியே கல்யாணம் ஆயிருந்தாலும் ஹஸ்பண்டோட டைவர்ஸ் ஆகிருக்கும், இல்லைனா ஹஸ்பண்டும் இவங்களும் தனியாக பிரிஞ்சு வாழ்வாங்க. ஒன்றா இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க மாமனார் மாமியாரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. அவங்க இவங்கள போட்டு அமுத்துவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காது. அதே சமயம் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அம்மா சைடாக இருக்கட்டும், அப்பா சைடாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்னு வரும்போதும் இவங்களை ஓவராக அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடவும் இவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அமையவும் அமையாது. அமைஞ்சாலும் இவங்க பிடிச்சி ஏதாவது திட்டி அவங்கள வெறுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இவங்கள பார்த்திங்கன்னா ஒரு தனிமையான வாழ்க்கையில் புஷ் பண்ணிடும். ஃபேமிலியும் ஒழுங்காக அமையாமல், ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு தனிமையாகவே வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதுதாங்க குடும்ப வாழ்க்கை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஸோ இப்போ இவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆணாக இருக்கும் பட்சத்தில் இவங்க ஹெல்த்துக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்க ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க ஹெல்த்தை பார்த்துக்கவே மாட்டாங்க. பார்த்துக்கலாம் ஹெல்த்து தானே அப்படின்னு டீலில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது இல்லையா? ஸோ டென்டல் ப்ராப்ளம்ஸ், பல் சம்மந்தமான பிரச்சனைகள், அப்பப்போ மைனர் இன்ஜுரிஸ், ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஆகிறதுக்கு இவங்களுக்கு சான்சஸ் இருக்குது.
இதே ஒரு பொண்ணாக இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். அது எப்படி அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் வொரீஸ் ஏதாவது மனசுக்குள்ளே போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மென்டல் ஆன்சைட்டி, அதனால் அவங்களோட ஹெல்த்து பாதிக்கும். ஆம்பளையாக இருந்தால் அவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் அவங்க வந்து அவங்கள சரியாக பார்த்துக்காதனால அவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். இதே ஒரு பொண்ணாக இருந்தாங்கன்னா மென்டல் வொரீஸ், ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லை, மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு பாதிப்படையும். இவங்க ஒரு ஆணாக இருக்க பட்சத்தில் இவங்க வேலைக்காக இவங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னைக்கு வர்றது, பெங்களூருக்கு வர்றது, இல்லைனா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையும். அண்டு கூட்டு தொழில் இவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா இவங்க வந்து எல்லாரையுமே ரொம்ப ரக்கடாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் கூட்டு தொழில் அப்படின்றது இவங்களுக்கு செட்டே ஆகாது. கவர்மெண்ட் கிட்டேருந்து இவங்களுக்கு லாபம் எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுச்சுன்னா அதுலேருந்து பெனிஃபிட் அடையிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சன் ரெப்ரசன்ஸ் கவர்மெண்ட். இவங்களுக்கே கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போதுமே இருக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்க கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் அப்படின்னாலே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் கூட உங்களுக்கு ஆள் தெரியலாம். வெட்னரி டாக்டர்ஸ் அவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கிறது, இல்லைனா அழகு சாதன பொருட்கள் வாங்கி விற்கிறது, ஃபார்மசி வச்சுருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகுங்க. அண்டு துணிக்கடை வைக்கிறதும் இவங்களுக்கு செட் ஆகும். இல்லைனா துணி எங்கே ஏதாவது வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி விற்கிறது, இல்லை இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சொந்தமாக கடை வச்சுருக்கிறது, அதுவும் இவங்களுக்கு செட் ஆகும். இதே ஒரு பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக படிச்சிருப்பாங்க. ஒரு டிகிரியோடு நிறுத்தாமல் 2-3 டிகிரி முடிச்சிருப்பாங்க. மினிமம் ஒரு 2 டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க. இல்லைனா பிஹெச்டி லெவலில் பண்ணியிருப்பாங்க. நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க. டாக்டராக இருக்கலாம், இல்லைனா இன்ஜினியராக இருக்கலாம், இல்லைனா மியூசிஷியனாக இருக்கலாம், ஆர்ட்ஸ், இந்த மாதிரி பல துறைகளில் இவங்க இருக்கலாம். டெய்லராக இருக்கலாம், இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், லெதர் கூட்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், இல்லை அவங்களே வந்துட்டு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இந்த மாதிரி பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை, இல்லை நல்ல பிஸ்னஸில் இருக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கார்த்திகை நட்சத்திரமா நீங்கள், ஒரு பெண்ணா, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See, they are very highly ambitious and skillful people. எது பண்ணணும் அப்படின்னாலும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. சின்ன வேலைக்கெலாம் அவங்க போகவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய சம்பளம், பெரிய வேலையில் போய் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு வீடு வாங்கணுமா, எனக்கு பெரிய வீடாக தான் வேணும். ஒரு கார் வாங்கணுமா, லக்ஸுரியஸ் காராக தான் வாங்கணும். நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து பெரிய கிராண்டாக ஒரு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எது எடுத்தாலுமே பெருசாக தான் யோசிப்பாங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தட்ஸ் வாட் மேக்ஸ் தம் ஸ்டாண்ட் அவுட் இன் த க்ரௌட். அண்ட் தே ஆர் வெரி வெரி லாஜிக்கல். அறியாமை அப்படின்றத ஒழித்து எல்லா விஷயத்துலையும் தனக்கு தெரியும், நாலேஜ் இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க. அண்ட் அதுக்கான உழைப்பையும் அவங்க போடுவாங்க. எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே தெரியுமா, இவங்க இன்டெலிஜென்ட்டாக, அதனால் எவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. தே ஆர் வெரி வெரி ஸ்டபன். அறிவு எங்கே இருக்கோ அங்கே தான் வந்துட்டு ஆத்திரமும் இருக்கும். டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. இதனாலே இவங்களுக்கு யாரோடையுமே செட் ஆகாது. இதனாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி, ரிலேட்டிவ்ஸோடையும் சரி, ஃபேமிலியோடையும் சரி, தன்னோட சொந்த மனைவி இல்லது கணவனோடையும் சரி, இவங்களுக்கு ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பே அமையாது. ஏன்னா சண்டை போட்டுருவாங்க, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்வாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் எப்படி செட் ஆகும்? ப்ளஸ் இது வந்து சூரியனோட ஒரு நட்சத்திரம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. மற்றவங்கெல்லாம் இவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. பார்த்தாலே அலறி அடித்து ஓடுற ஒரு கேரக்டராக தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஒரு அறிவு இருந்தும் இவங்க வந்துட்டு ஒரு சில ஃபீல்டில் ஷைன் ஆக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து கிட்டார் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார் கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு மாதம் கழித்து அதை விட்டுட்டு நான் வந்துட்டு வேறு ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறேன், எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 புக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்தை ஆரம்பித்து பாதியிலே விட்டுட்டு இன்னொன்றுத்துக்கு போகிறதுனால இவங்களோட ப்ராக்ரஸ் வந்துட்டு டிலே ஆகும். அண்ட் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே இவங்களை வந்து எதுவுமே கேட்டுறக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராங்கன்னா அப்பா அம்மா எதுவுமே கேட்க முடியாது, கேட்டால் பிரச்சனை தான். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீடம், விடுதலை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு வகையில் இவங்கள சுயம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயும் யார் பேச்சையும் கேட்காம இப்படி இருக்காங்களோ என்னவோ. பணத்தை பின்னாடி ஓடுற ஆளுங்களும் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹைலி இன்டெலிஜென்ட், எந்த வகையில் பணம் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ பணத்துக்காக யாரையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க, யாரையும் நம்பியும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையானதை இவங்களே சம்பாரிச்சுப்பாங்க. இவங்க சம்பாத்தியத்திலேருந்தே ஒரு பெரிய வெல்த்தை இவங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுவாங்க. இவங்க சம்பாத்தியத்திலேருந்தே கோடி கோடியாக இவங்களால் வீடு, சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் எல்லாமே இவங்களால் சேர்க்க முடியும். ஃபேமிலி ட்ரெடிஷனை நம்புவாங்க. பட் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவங்க தான் இவங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த மாதம் அப்படின்னா, புதன்கிழமை தான் போகணுன்னு லீவ் போடு அப்படின்னா போட மாட்டாங்க. அதை ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ட்ரெடிஷனை நம்புவாங்க. பட் தே லாஸ்ட் கொஸ்டின்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் எல்லாமே இவங்களுக்கு நல்லா வரும். தலைமை பொறுப்பு, நிர்வாக திறமை இவங்களுக்கு உண்டு. ஸோ நிர்வாகம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் அதே சமயம் அந்த நிர்வாகத்தில் யாராவது ஒழுங்காக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ஆத்திரம் வந்துடும், பிடிச்சி திட்டி விட்ருவாங்க. ரொம்ப சின்சியர் அண்ட் ஆனஸ்ட் இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. நிர்வாகத்தில் இருக்கும்போது ரொம்ப சின்சியர் அண்ட் ஆனஸ்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். டேபிளுக்கு கீழே கொடுக்கறதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நேர்மை, நீதி, நியாயம் அப்படி இருப்பாங்க. நிர்வாகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? நல்லா பார்த்துக்கிறது இந்த சென்ஸ், தீபாவளி வருது, நான் 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தீபாவளிக்கு அப்புறம் போய்க்கலாம், வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவாங்க. கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு எம்பத்தி அப்படின்றதே இருக்காது. வேலை தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறனால கொஞ்சம் இவங்கள பார்த்தாலே எல்லோரும் பயப்படுறது, தள்ளி நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸும் இவங்களுக்கு நடக்கும். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அந்த ஃபைல் என் டேபிளில் இருக்கணும், இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்வாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். இப்படி தான் அவங்களோட நிர்வாக திறமை, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இப்படி சொல்லி தான் அதை அச்சீவ் பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல இப்படி இருக்கலாம், தப்பே கிடையாது. இப்படி இருந்தால் தான் வேலை ஆகும். ஆனால் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஸோ வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ 7th ஹவுஸ் உங்களோட பப்ளிக் ஸ்பௌஸ், அந்த இடத்துல நம்ம இறங்கி தானே போய் ஆகணும். வீட்லேயும் நம்ம அதிகாரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அங்கே பாசமாக தான் இருக்கணும். 7th ஹவுஸ் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இஸ் யூ, 7th ஹவுஸ் இஸ் த ஆப்போசிட். அங்கே நீங்கள் நிறைய பேர் சூரியன் 7th ஹவுஸில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்வாங்க. ஏன்னா டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்னு கொஞ்சம் அன்பாக பாசமாக இருக்கணும். இந்த மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க கார்த்திகை நட்சத்திரம். ஸோ இவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் பார்த்திங்கன்னா, தே ஆர் அச்சீவர்ஸ், கோல் ஓரியன்ட், ஸ்டபர்ன், கோ கெட்டர். தான் நினச்சதை அச்சீவ் பண்ணியே அவன் ஒத்த காலில் நிற்பாங்க. அதை அச்சீவும் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. ஹார்ஷாக பேசுகிறது நல்லதுனாலும் இவங்களுக்கு தான் அது நல்லது, மற்றவங்களுக்கு அது நல்லதே கிடையாது. ஸோ தே வில் ஆனர் த கமிட்மெண்ட்ஸ். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க. டெட்லைனுக்குள்ளே ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே மேஷம், தலைமை, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இவங்களுக்கும் பொருந்தும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது, ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறது, நான் எடுத்த முடிவு தான் கரெக்டாக, அதுலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது, பொறுமையே இல்லாமல் இருக்கிறது வாழ்க்கையில். அண்ட் அவங்க மேலே ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நினச்சபடி முடிக்கலைன்னா தெல் பி ஹார்ஷ் ஆன் தெம் செல்வ்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது. பேர்ன் அவுட் ஆகிறது, நர்வஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு சில கெட்ட விஷயங்களும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் இட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். கார்த்திகை நட்சத்திரம் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அவங்களோட நலன்கள் என்னென்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பிறந்ததுலேருந்து இறப்பு வரை, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடல, இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.